ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. ஸோ இன்றைக்கி நாம் எஸ்டி அட்வென்ச்சர் 2025 மாடல் பைக்கை ரிவ்யூ பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு எஸ்டி அட்வென்ச்சர் 2025 மாடல் இருக்குது. ஸோ இந்த பைக்கோட கம்ப்ளீட் டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வண்டியோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேம் ஓல்டு டிசைன் தான். பட் இதில் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த வைசரு ப்ளஸ் ஹெட் லேம்ப் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப்பு வித் இன்னொரு லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மகா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைட் ப்ரொஃபைல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, சைட் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்கலாம். சேம் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இவ்வளோண்டு இடத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எஸ்டின்னு ஒரு லோகோ இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இதை கம்ப்ளீட்டாக ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக கொடுத்து நிறைய ஃபீச்சர்ஸோடு கொடுத்தா இப்போ என்ன 2.5 lakh மேலே ஆக்சுவலாக வந்துட்டு அவன் 2 lakhக்கே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து இப்போ எக்ஸ்பல்ஸ், நான் யாரை சொல்கிற வரைன்னு தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 lakh வருது, 2.2 சம்திங் வருது. அவங்களே வந்துட்டு ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு வித் டிஜிட்டலு மல்டி கலர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்குறதுக்கு என்ன எஸ்டி? உங்கள் மார்க்கெட் ஏற்கனவே ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ டிசைன், ரியர் டிசைன் இஸ் ஆல்சோ நைஸ். வண்டியோட டாப் அண்ட் ப்ரொஃபைல், ரியர் செக்ஷன், ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர் பைக்குக்கு உண்டான எல்லா அம்சங்களும் இருக்குது. வண்டியை வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிற டிசைன் வைஸில் வந்துட்டு எனக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. Honestly speaking, this is one of my favorite design after Himalayan 411. Himalayan 411, 450, அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் சொல்கிறேனே, ஹிமாலயன் ஆக்சுவலாக வந்து ஒரு டஃப் காம்படிட்டர்னால் அது டிசைன் வைஸில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த பைக் தான். ஐ மீன் ஒரு ஸ்டடியான டிசைன் நான் சொல்கிறேன். எக்ஸ்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் அது ஒரு காம்பேக்டான டிசைன், அது வேறு, அது ஸ்லிம் வெயிட்லெஸ். பட் இவன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்டடியான ஒரு டிசைனு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஓவரால் டிசைன் பார்ட். வேறு என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட் வருது, டைரெக்டாக வந்து மொபைல் போர்ட்டும் வருது, மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். சீட் நான் சொன்ன மாதிரி பின்னாடி செக்ஷன் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃப்ரண்ட் செக்ஷன் இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சே டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இதே சேம் பேட்டர்ன் தான் வந்து எக்ஸ்பல்ஸ்லையும் நான் பார்த்துருக்கேன். பட் க்ரிப்பை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் சூப்பர் க்ரிப்பி. சரி வாங்க இப்போ இந்த வண்டியை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், ரைட்டோ நம்மகிட்ட ஆக்சுவலாக வந்துட்டு எஸ்டி அட்வென்ச்சர் 2025 மாடல் இருக்குது. இது இவ்வளோ சீக்கிரம் ஆக்சுவலாக ஷோரூம் வரும்னு எதிர்பார்க்கல. இது லான்ச் பண்ண உடனே ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லக்கிலி வி காட். ஒரு 4 கலர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. பிளாக்கு, அதுக்கப்புறம் சஃபாரி அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டு, சாரி ப்ளூ அண்ட் ஒயிட்டு, அப்புறம் இன்னொரு கலர் இருக்குது, 4 கலரு. பட் இது ஆக்சுவலாக 2.98 சொல்கிறாங்க. வந்து டிசைன், சீட் சாஃப்டாக இருக்குது, ரியரும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. டேங்க் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும். தொடச்சிக்கலாமா? ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப டஸ்டியாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. நமக்கு என்னவோ அது ஒரு வியாதி, வண்டி ஓட்டினா க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அது டெஸ்ட் ட்ரைவ் வண்டி இருந்தாலும் சொல்லி ஓகே. நான் என்ன ஒரு 5.5 இருப்பேன். நமக்கு நல்லா கால் எட்டுது, 2 கால் எட்டுது. டீசெண்டான வெயிட்டும் வந்து உங்களுக்கு அவ்வளோ வெயிட் இல்லை, டீசெண்டான வெயிட்டு. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், நல்லா அந்த வயசை நல்லா மேலே தூக்கிடுது. ஸோ இன்வெஸ்ட்லாம் வந்துச்சுன்னா எல்லாம் குட்டி குட்டியாக இந்த இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay, nice throttle response. Let's go.
இவ்வளோ தூரம் எக்ஸ்பல்ஸை ஓட்டிட்டு இப்போ இந்த வண்டியை ஓட்டினா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்ஜின் நல்லா கொஞ்சம் ரீஃபைன்டு இன்ஜின் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லேயே ஐ கேன் ஃபீல் இட். நைஸ். இண்டிகேட்டர் குட்டி குட்டியாக இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. வண்டி ஓட்டியதாக இருக்கா, நல்லா ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்கப்பா. ஏன் பாரு, எந்திரிச்சு ஓட்டினா விருது. ரைட், லெட்ஸ் டேக் இட் டு தி லெஃப்ட். நல்லா இருக்குல்ல? இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி ஏசி வரைக்கும் ஓட்டணும்னா நல்லா இருக்கும். ஒன்றும் ஹார்டாக இல்லை. எனக்கு என்னன்னா அந்த எக்ஸ்பென்ஸில் வந்துட்டு அந்த கியர் லிவர் ரொம்ப நல்லா ஃப்ரண்ட்டில் இருக்குமா, இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதனால் கீர் தேடுறேன், கீர் போடுறதுக்கு. சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது, இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் நல்லாவே இருக்குது. எஸ்டி அட்வென்ச்சர் ஆக்சுவலாக வந்து முதல்ல லான்ச் பண்ணும்போது ஹிமாலயனுக்கு ஒரு காம்படிட்டராக ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஆஃப் ரோடர் பைக் இறங்கிருச்சு, சிங்கம் காலத்தில் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் புஷ்வான மாதிரி வந்த லான்ச்சுக்கு அப்படியே சத்தமே இல்லாமல் அடங்கிடுச்சு. ஒரு சத்தத்தையே காணும். மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், நிறைய நம்பர்ஸ் செல் ஆகும், ஹிமாலயனுக்கு ஒரு டப் காம்படிட்டர் கொடுக்கும்னு பார்த்தா ஹிமாலயனுக்கு நெக்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து ஹீரோ உள்ளே வந்துச்சு எக்ஸ்பல்ஸ். மேபி அது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டுங்கனால அந்த பைக் ஏதாவது சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இது ஏன் ஆக்சுவலாக வந்துட்டு அவ்வளோ மூவ் ஆகலை அப்படின்னு எனக்கு சத்தியமாக புரியல. மீனிங் டிசைன் கான்செப்ட் சொல்ல போனால் டிசைன் நல்லாவே இருக்குங்க. டிசைனுக்கு என்ன பழம் தெரில. ஏர் கம்மியாக இருக்குதோ, ஏர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. பின்னாடியும் ஏர் கரெக்டாக இருக்குது. சிக்கன் ஃபினிஷரும் நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் மெயினாக வந்துட்டு ட்ராபேக்குன்னு எல்லோரும் சொன்னது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒன்று வண்டியோட ஆஃப்டர் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, இன்னொன்று இன்ஜின் ஹீட் ஆகுது. வியூ ஆசம்ல ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர். எஸ்டிக்கு இது ஒரு செகண்ட் சான்ஸாக இருக்கும் நான் நம்புகிறேன். செகண்ட் சான்ஸாக இருந்தால் செகண்ட் சான்ஸ் கொடுத்து நல்லா ஹிட் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் லோ டார்க்கில் ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் திணற மாதிரி தோணுது எனக்கு. ஐ டோன்ட் நோ, சம்திங் இஸ் லைக் புல்லிங் பேக். ஆப்வியஸ்லி ஒரு பர்டிகுலர் ரெவுக்கு மேலே ஆக்சுவலாக வந்து நீங்கள் கியர் ஃபிட் பண்ணி ஆகணும், கியர் என்ன சொல்கிறது டவுன் பண்ணி ஆகணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. மற்றபடி வண்டியோட பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மாடல் டு திஸ் மாடல் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஏன்னா அந்த பைக் கம்ஸ் வித் சேம் 334cc லிக்விட் கூல் இன்ஜின், OBD2 கம்ப்ளைன்ஸோடு வருது. மற்றபடி வந்துட்டு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க, அலாங் வித் 3 ABS மோட்ஸும் வருது. அதை தவிர்த்து வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டும்தான். ஆனால் பழைய மாடல்லேருந்து இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 BHP வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் மாடல் வந்து 31 BHP இருந்துச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு OBD2 கம்ப்ளைண்ட்ஸ் வரதுனால மைலேஜுக்காக வந்து சிசி மீனிங் ஹார்ஸ் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 29 BHP தான். பட் அது வந்து உங்களுக்கு பவரில் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, வெறும் நம்பர்ஸில் மட்டும்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் புல்லிங்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் லாங் டிரைவுக்கு வந்துட்டு ஒரு ஆப்டான ஒரு அந்த கிரண்ட்டும் சரி அந்த ஒரு புல்லும் சரி அது கொடுக்குது. வண்டியோட வெயிட் வந்துட்டு வெறும் 187 kg தான். அது இன்னொரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.5 லிட்டர்ஸு. வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்பெனியில் கிளைம் பண்ணுறது 33. ஸோ 33ங்கிறது 334cc கேஷில் வந்துட்டு ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ் தான்.
15.5 லிட்டர்ஸ் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பாக சென்னை டு கோயம்புத்தூரே போயிடலாம் போல இருக்குது. 2022 ஹிமாலயனுக்கு காம்படிஷனாக லான்ச் பண்ண இந்த எஸ்டி அட்வென்ச்சர் 2025 மறுபடியும் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கம்பேக் மாதிரி இந்த மாடலை கொடுத்துருக்காங்க. என்ன தான் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்ஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, 3 ரைடிங் மோட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருந்தாலும் கஸ்டமர் மைண்ட் செட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு எஸ்டி வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் ஃபிகர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டில் இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே வந்துட்டு ஃபுல் டைமாக வந்து அட்வென்ச்சர் பைக்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட்ஜெட்டு, பெர்ஃபார்மன்ஸு, கம்ஃபர்ட்னு சொல்லிட்டு இந்த அட்வென்ச்சர் பைக்ஸை நம்ம 3 கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த 3 கேட்டகரியிலையுமே உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பைக்ஸு மல்டிபிள் பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. என்ட்ரி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா 200Xலேருந்து எக்ஸ்பல்ஸ் 204V, எக்ஸ்பல்ஸ் 210 வரைக்கும் இருக்குது. அதுலேயே கொஞ்சம் ப்ரைஸ் ஹை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுசுகி V-Storm 250 இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக எஸ்டி, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு ஹிமாலயன் 450ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் போகணும் அப்படின்னா BMW, பென்லின்னு சொல்லிட்டு இன்னும் ஹை பட்ஜெட்டில் உங்களுக்கு நிறையா பைக்ஸ் வித் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், வித் பெட்டர் ஃபீச்சர்ஸோடு உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஏற்கனவே ஒரு பிராண்டும் ஒரு கேட்டகரியில் தன்னோட பெஸ்ட் பைக்ஸை வந்துட்டு செல் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா எக்கனாமிக்கலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணும் அப்படின்னா எல்லோரும் முதல்ல சூஸ் பண்ணுறது எக்ஸ்பல்ஸ் தான். அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் ஸ்டடியாக பைக் வேணும்னா எல்லோரும் ராயல் என்ஃபீல்டு தான் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் மேலே வந்துட்டு கொஞ்சம் போஷாக போகணுன்னா BMW, பென்லின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு குரூப் இருக்குது. இப்படி எல்லா கேட்டகரிக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற மாதிரி எஸ்டிக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த கஸ்டமர்ஸ் இன்னும் எஸ்டியை நம்புகிறாங்க. அதனால் எஸ்டிக்கு இன்னும் நல்ல புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ட்ரஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எஸ்டி லான்ச் பண்ணிக்கிற இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபேன் பேஸை வந்து அட்ராக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு எஸ்டி அட்வென்ச்சர் பைக் பிடிச்சிருக்கா? மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எஸ்டி பைக்ஸை ஏன் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி இருக்கிற லைனப்ஸில் இப்போ லான்ச் பண்ணிக்கிற இந்த எஸ்டி அட்வென்ச்சர் 2025 மாடல் டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்பேக் தான். டெய்லி யூஸுக்கும் சரி, இல்லை லாங் ட்ரிப்பும் சரி, இல்லை ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கும் இந்த பைக் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். சீட் ஹைட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கனால டால் ரைடர்ஸ்லேருந்து ஷார்ட் ரைடர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஹீட் ஆக்சுவலாக வந்துட்டு பழைய மாதிரி இல்லாமல் குறைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 3-4 மந்த்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பைக்கோட கண்டிஷன் எந்த லெவலுக்கு அது ஃபேக்ட் உண்மைங்கிறத சொல்லும். மற்றபடி முக்கால்வாசி பைக்கர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்டாக எல்லோரும் மென்ஷன் பண்ணுறது வண்டியோட சர்வீஸ் தான். அதுக்கு எல்லா ஷோரூம்ஸும் வந்துட்டு சொல்கிற ஒரே காரணம், நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதனால் வெயிட்டிங் பீரியட் தான் ஜாஸ்தியாகுது. மற்றபடி ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதுலையோ இல்லை சர்வீஸில் வந்துட்டு எந்த ஒரு குறையும் நாங்கள் வச்சுக்கிட்டது இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ரிவ்யூ பண்ணுறாங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிராண்டை சப்போர்ட் பண்ணி எல்லாம் எதுவும் நாங்கள் சொல்கிறதில்ல. என்ன ஃபேக்ட் இருக்கோ அதை நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டமர்ஸோட சாய்ஸ் தான். நீங்கள் அட்வென்ச்சர் பைக்கை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக சூஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட நீட் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது ஆப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பைக்கை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா OMRல இருக்கிற எஸ்டி ஷோரூமை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஷோரூம் லொக்கேஷனு, அப்புறம் காண்டாக்ட் பர்சனோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு சேல்ஸு ப்ளஸ் டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கீஞ்ச ஸ்மெல் வருது. ஸோ இந்த வண்டிக்கு தேவையானது ஆக்சுவலாக வந்துட்டு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் அண்டு ஒரு கேரண்டி டு கஸ்டமர்ஸ். இந்த பைக் நீங்கள் எடுத்திங்க அப்படின்னா சர்வீஸ்க்கு நாங்கள் கேரண்டி, எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரண்டி. அது இப்போ நிறையா பைக் ஷோரூம்ஸ்னால தர முடியறதில்ல. பட் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு எஸ்டிக்கு இது டெஃபினெட்லி ஒரு செகண்ட் சான்ஸு, ஒரு செகண்ட் வெர்ஷன் இந்த பைக்கில் விட்ருக்காங்க. ஸோ ஒரு ட்ரஸ்ட்டு வரணும். ட்ரஸ்ட்டு வந்தால் தான் மக்கள் கன்ஃபார்மாக இந்த பைக்கை சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ஏதுவாக இந்த பைக் ஆக்சுவலாக வந்து கிவ் அப் பண்ணாமல் அதோடய பர்ஃபார்மன்ஸும் அதோட சர்வீஸ்லேயும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பைக் ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில குறைகள் நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, லோ அண்ட் டார்க்லேயும் சரி, அதே மாதிரி வந்துட்டு புல்லிங்லேயும் சரி கொஞ்சம் திணற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஹீட்டிங் இஷ்யூ லைட்டாக இருக்குது. பட் ஓவரால் இட் இஸ் குட். தட்ஸ் ஆல் மை வேர்டிக்ட். உங்கள் ஒப்பீனியன் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog guys. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இட்ஸ் மீ Charlson signing off. Bye bye. Love you all. Take care. Always wear helmet and drive safe.